எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க இருக்கும் பகுதி நமக்கு பூமியில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளும் மறுமையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பொறுப்புகளையும் குறித்து தியானிப்போம். ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வர மாட்டார். அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோம் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதை கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு சிறிய தவறுக்காகவா இத்தனை பெரிய ஒரு தண்டனை என்றெல்லாம் தியானிக்க தோன்றும். ஆனால் நமக்கு என்ன தெரிவதில்லை என்றால், எதிலும் ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். ஆதாமையும் ஏவாளையும் அவர் ஏதோம் தோட்டத்திலேயே வைத்திருந்தால் அவனுக்கு இத்தனை பெரிய பாடங்களை அவரால் சொல்லிக் கொடுத்திருக்க முடியாது. இந்த பூமி நான் கூறுவது போல ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்திலே அவரை போல நாம் மாறுவதற்காக, கற்றுக்கொள்வதற்காக இங்கு கொண்டு வந்திருக்கிறார். பூமியை கட்டினது பிதா, சொல்லிக் கொடுப்பது பரிசுத்த ஆவி. நமக்கு வேண்டிய கட்டணத்தை, ஃபீஸை கட்டுவது இயேசுவானவர். தம்முடைய இரத்தத்தை வைத்தே நமக்காக அந்த ஃபீஸை கட்டுகிறார். அவனை ஏன் வெளியே அனுப்ப வேண்டும் என்று பார்த்தால், இப்பொழுது தான் அவனுக்கு பயிற்சி ஆரம்பிக்கிறது. வேர்வை சிந்த வேலை செய்த பிறகுதான் அவன் எத்தனை நியாயமாக நடந்து கொள்கிறான், நேர்மையாக நடந்து கொள்கிறான், உண்மையாக நடந்து கொள்கிறான், கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எப்படி பகிர்ந்து கொள்கிறான், யார் தேவனைப் போல மாறக்கூடும், அந்த குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடும், வளர்த்து கொள்ளக்கூடும் என்றெல்லாம் கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் சிந்திக்கிறோம், நினைக்கிறோம், ஏதோ பெரிய தேவனுடைய திட்டத்தை சாத்தான் கவிழ்த்து விட்டான் என்று. இல்லை, தேவனுடைய திட்டத்தை யாராலும் கவிழ்க்க முடியாது. யோபு 42:2 சொல்லுவார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ரோமர் 8:28 இப்படியாக பவுலடிகளார் மூலமாக நமக்கு சொல்லுவார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி நம்மை ஏதோம் தோட்டத்திலிருந்து வெளியே எடுத்து இந்த பூமியிலே நம்மை பண்படுத்த அனுப்பிவிட்டார் என்றால் அது நமக்கு இம்மையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. கடவுள் வேறு எந்த ஜீவராசிக்கும் இத்தனை ஒரு ஸ்கில்ஸ், ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுக்கவில்லை. அவைகளெல்லாம் ஒரே மாதிரியாக கூடு கட்டும், இரை தேடும், வேட்டையாடும். ஆனால் மனிதனுக்கு அவர் பல விதமான டேலண்ட்ஸ், என்ன சொல்வது என்று தெரியவில்லை, டேலண்ட்ஸை கொடுத்திருக்கிறார். நமக்கெல்லாம் ஒருவர் டாக்டராக இருக்கிறார், ஒருவர் இன்ஜினியராக இருக்கிறார், ஒருவர் சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருக்கிறார், ஒருவர் பிளம்பர், ஒருவர் எலக்ட்ரீஷியன். இப்படி பார்த்தால் கடவுள் நமக்கு பல விதமான தொழில்நுட்பங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார், பிரித்து வைத்திருக்கிறார். அதை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 22 முடிய நாம் என்ன பார்க்கிறோம் என்றால்,
காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரையிட்டான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத்துக்கு மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்சுவாவேலை பெற்றான். மெத்சுவாவேல் லாமக்கை பெற்றான். லாமக்குக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருவிற்கு சில்லாள் என்று பெயர். இதுவரைக்கும் ஆண்டவர் அவர்களுடைய பூர்வீகத்தை குறித்து சொல்லுகிறார். இப்பொழுது அவர்களுக்கு கொடுத்த தாளத்துகளை பற்றி கூறப்போகிறார். அது 20வது வசனத்திலிருந்து நமக்கு புலப்படுகிறது. ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். இவருக்கு கொடுக்கப்பட்ட தாளத்து மந்தை மேய்ப்பது. அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணறக்காரர், நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இங்கு பாருங்கள், அந்த தாளத்துகள் வேறுபடுகிறது. சில்லாள் தூபால் காயினை பெற்றாள். அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர்கள் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமாள். இங்கு இப்படி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரே தாளத்தை மனித குலத்துக்கு கொடுக்காமல் பல 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 தாளத்துகளை வழங்கியுள்ளார். ஏன் வழங்கியுள்ளார் என்று பார்க்கும்போது அவைகளை அவன் எப்படி உபயோகப்படுத்துகிறான்? சோம்பேறியாக இருக்கிறானா, சுறுசுறுப்பாக இருக்கிறானா? ஒருவருக்கு ஒருவர் மற்றவருடைய தாளத்துகளை மற்றவர்களுடைய தாளத்துகளை உபயோகப்படுத்தி கொள்ளும்போது அவர்களை ஏமாற்றுகிறார்களா, நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்து கொள்கிறார்களா? இன்றைக்கு இருக்கிற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமானால், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இன்ஜினியர், மருத்துவர் எத்தனையோ இருக்கின்றன. இவர்கள் மற்றவர்களுக்கு தங்களுடைய தாளத்துகளை கொடுக்கும்போது உண்மையும் உத்தமமாக இருக்கிறார்களா, நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்து கொள்கிறார்களா, அல்லது ஏமாற்றுகிறார்களா? இவர்களை நம்பி நாம் மறுமையிலே ஒரு பொறுப்புகளை கொடுக்க முடியுமா? இப்பொழுதெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருப்பது இம்மையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பு. பிறகு நாம் மறுமையிலே ஆண்டவர் நமக்கு என்ன பொறுப்புகளை எல்லாம் சித்தம் வைத்து இருக்கிறார் என்பதை குறித்து தியானிப்போம். இம்மையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் உண்மையும் உத்தமமாக இல்லாவிட்டால் அவர் நம்மை நம்பி எப்படி ஒரு நல்ல பொறுப்புகளை மறுமையிலே கொடுப்பார்? இந்த முக்கியமான கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்திலே 25வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் ஒரு உவமையிலே ஆண்டவர் சொல்லுவார். ஒருவருக்கு 5 தாளத்துகள் கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு 2 தாளத்துகள் கொடுக்கப்பட்டது, ஒருவருக்கு 1 தாளத்து கொடுக்கப்பட்டது. 5 தாளத்துகள் பெற்ற வேலையாள் வந்து, ஆண்டவரே, நான் அந்த 5ஐ 10ஆக அதிகரித்தேன் என்று சொல்லுவார். 2 தாளத்துகள் பெற்றவர், ஆண்டவரே, நான் அதை 4ஆக மாற்றினேன் என்று சொல்லுவார். 3வது 1 தாளத்தை பெற்றவர், நான் அதை ஒரு சீலையிலே கட்டி பத்திரமாக வைத்தேன், அதை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுவார். அதற்கு ஆண்டவர் சொல்லுவார், 25வது அதிகாரம் 23வது வசனத்திலே, அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானனுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்பார். உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே. இங்கு நாம் இருக்கும்போது ஊழியக்காரர்களாக இருப்போம். ஆனால் இதில் நாம் பயிற்சி பெற்று உண்மையும் உத்தமமாக நடந்து கொண்டால் ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாக்கி மறுமையிலே அவருடைய பிள்ளை இயேசுவோடு நம்மை அரசாள தகுதிப்படுத்துவார். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ
அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இம்மையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் உண்மையோடும் உத்தமமோடும் நாம் செய்தோம் என்றால், மறுமையிலே ஆண்டவர் நம்மை இயேசுவோடு அவருடைய சிங்காசனத்திலே அமர அருள் செய்வார். சிங்காசனத்திலே அமர்ந்தவர்கள் தூங்குவதற்காக அல்ல, விழிப்போடு ஒரு அரசாளும் பணியை பெற்றுக்கொள்வதற்காக. அப்படி ஆளப்பிறந்தவர்கள் நாம். அந்த ஆளப்பிறந்த நாம் ஆளுவதற்கு முன்பாக இங்கு நாம் பயிற்சிக்கப்படுகிறோம். அந்த பயிற்சியிலே நாம் தேர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் மனித குலத்துக்கு விதவிதமான தாளத்துகளை கொடுத்து, அவற்றை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம், ஏமாற்றுகிறோமா, நீதியும் நேர்மையும் நியாயத்தோடு நடந்து கொள்கிறோமா, உதாசீனப்படுத்துகிறோமா, சீலையிலே கட்டி வைக்கிறோமா, அல்லது பெருகச் செய்கிறோமா, இவற்றையெல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இவற்றில் நாம் உண்மையும் உத்தமமாக செயல்படும்போது மறுமையிலே நம்மை அரசாள அனுமதிப்பார். ஸோ இம்மையிலே நமக்கு பயிற்சி, மறுமையிலே நமக்கு பொறுப்பு. இவற்றையெல்லாம் ஆண்டவர் ஒரு திட்டமாக நமக்கு வைத்திருக்கிறார். இவற்றை நாம் சோடை போகாமல் செய்ய வேண்டுமென்றால், நாம் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்புகளையும் சமயங்களையும் தாளத்துகளையும் வீணாக்கக்கூடாது. இம்மையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் உண்மையும் உத்தமோடு செய்யும்போது, நீதி நேர்மை நியாயத்தோடு செய்யும்போது, கடவுள் அதில் பிரியப்பட்டு நமக்கு பொறுப்புகளை வகிக்க தகுதியுள்ளவன் என்று அறிந்து நமக்கு பல பொறுப்புகளை மறுமையில் வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு நம்மை ஆண்டவர் ஏதேச்சையாக கொண்டு வரவில்லை, ஒரு பெரிய காரணத்தோடு கொண்டு வருகிறார். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை வெளியேற்றும் போது ஒரு தண்டனைக்காக நாம் பார்க்கக்கூடாது. வெளியிலே சென்றால்தான் அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்த வேலை செய்யும்போது நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்து கொள்வானா, அல்லது சோம்பேறியாக இருப்பானா, அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவானா, இது எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். மறுமையிலே அவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், 1 கொரிந்தியர் 6:3 இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் தேவதூதர்களின் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி நம்மை தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்க அவர் பயிற்சிவிக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, இந்த பூமி குறித்தல்ல, அண்ட சராசரங்களை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? இதிலிருந்து பார்த்தால் நம்மை அவர் தேவதூதர்களுக்கும் கொடுக்காத பொறுப்புகளை நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவதூதர்களையும் நியாயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருக்க அதை நாம் உணர்ந்தவர்களாக, அதை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிறவர்களாக நாம் இங்கு படித்து கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். உதாசீனப்படுத்தக்கூடாது. இம்மையிலே கொடுத்த பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமோடும் செய்து மறுமையிலே கொடுக்கப்பட போகும் பொறுப்புகளை வகிக்கிறவர்களுக்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.